பிஇ பிடெக் பொறியியல் படிப்பில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. 2ஆம் நாளான இன்று மாற்றுத்திறனாளி பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதிலும் உள்ள 524 பொறியியல் கல்லூரிகளில் 1,92,900 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த மாதம் நடைபெற்றது. மொத்தம் 2,53,113 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதில் 1,34,994 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் பொறியியல் படிப்பில் சேர இருக்கும் மாணவர்களுக்கான ரேண்டம் எண் கடந்த 20ஆம் தேதியும், பொறியியல் படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் 22ஆம் தேதியும் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் பொறியியல் படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று தொடங்கியது. முதல் நாள் அன்று விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. இந்த பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 500 இடங்களில் 352 இடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டன. எஞ்சிய 148 இடங்கள் பொது பிரிவு கலந்தாய்வுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாற்றுத்திறனாளி பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெற்று வருகிறது. 221 பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டு கலந்தாய்வு நடைபெறுகிறது. இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. மற்ற எல்லா ஏற்பாடுகளும் மாணவர்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. நேற்று 352 மாணவர்கள் தங்கள் விருப்பமான கோர்ஸ் மற்றும் காலேஜை தேர்வு செய்துள்ளனர். நேற்று 500 காலி இடங்கள் இருந்தது. மீதமுள்ள இடங்கள் பொது பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. இன்று 221 மாணவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். 27ஆம் தேதி முதல் பொது பிரிவுக்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. கலந்தாய்வில் கலந்து கொள்ள தேவையான வசதிகளை செய்து கொடுத்தமைக்காக மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கவர்மெண்ட்லேருந்து எனக்கு நல்ல எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. டிசேபிலிட்டிக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அழகு இந்த மாதிரி ரிசர்வேஷன் இல்லைன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமாக கிடைச்சிச்சு. நான் படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்துவேன். அதேமாரி இங்கே வந்த காலேஜ்லேயும் நல்லா கைட் பண்ணாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எனி அதர் எல்லாமே நல்லா கைட் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ண புரட்சித்தலை அம்மாவுக்கு நன்றி. வரும் 27ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இதனிடையே எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான முதல் கட்ட கலந்தாய்வு இன்றுடன் நிறைவடைந்தது. இதுவரை நடைபெற்ற கலந்தாய்வில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிப்பில் 2,832 இடங்களும், அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் பிடிஎஸ் படிப்பில் 77 இடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன.